செல்லம், டைனோசர் எப்படி கத்தும்? செல்லம், இதை வாங்கி கீழே வை. ஐஸ்கிரீமு விட்ட ஸ்கூல் லீவுக்கு என்னை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்கன்னு பாப்பா சொல்ல ஒரு நாள் ஃபுல்லா குடும்பமா உட்காந்து யோசிச்சு போன இடம் தாங்க போட் ஹவுஸ். ஸ்பீட் போட்ல இந்த தடவை போலான்னு சொல்லிட்டு ததக்க புத்தக்குன்னு அதில் இறங்கி ஏறி உட்காந்து இப்படியோ வண்டி எடுத்துட்டோங்க. க்ளோஸா தண்ணியில இவ்வளோ ஸ்பீடா போகும்போது அப்படியே ஜாலியா செம்ம என்ஜாயா இருந்துச்சுங்க. போட்டு ஸ்ட்ரெயிட்டா போகும்போது அப்படியே அலைகள் நேரா எதிர்த்தாப்புல வருங்க. அப்படியே திரும்பி போட்டுக்கு பின்னால பார்த்தா வெள்ளை மேகங்கள் மாதிரி தண்ணி தெரியுதுங்க. ஸ்பீட் போட்ல இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஆனா சூப்பரா இருந்துச்சுங்க. மற்ற போட்டில் போறதுக்கும் இதுக்கான டிஃப்ரெண்ட் இருக்கதாங்க செய்யுது. ஆனா அந்த ரசிச்சுக்கிட்டே போறது வந்து ஒரு செம்ம அழகா இருந்துச்சுங்க. நான் வேற மொட்டை அடிச்சுட்டு கேப்பை மாட்டிட்டு கேப்பை பறந்துருமோன்னு அதை கழட்டி வச்சுக்கிட்டு அப்படியே சிவாஜி ரஜினி ஸ்டைலில் டப்ப டப்புன்னு மொட்டையை தட்டிக்கிட்டு சும்மா அப்படியே வளைச்சு ஓட்டினாங்க. அது செம்ம என்ஜாயாக இருந்துச்சுங்க. தண்ணி நம்ம மேலே தெரிக்குது. பாப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பீதியாக இருந்துச்சு. ஆனால் பாப்பா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க. அந்த டேர்னிங்லாம் பார்க்கும்போது அப்படியே தண்ணி நம்ம மேலே தெரிக்குதுங்க. ஆனால் வளைக்கும் போது தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. உண்மையாலுமே இந்த ரைடு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. வெளியே போகணும், ஆனால் நிழலான இடத்துக்காக போகணும்னு பாப்பா சொல்ல சரி வாடான்னு கூப்பிட்டு போன இடம் தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய முதலை பண்ணை. ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்த்தா கொமோடோ டிராகன் சொல்லிட்டு ஒரு டிராகன் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருந்துச்சுங்க. பார்க்கவே நாக்க நீட்டிக்கிட்டு ரொம்ப பயங்கரமா சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குங்க அதை பார்க்கும்போது. அடுத்து போய் பார்த்தா முதலைங்கெல்லாம் குடுகுடுன்னு தண்ணியிலிருந்து மேலே வந்துட்டு இருக்குங்க. அப்பா செம்ம அழகா கியூட்டா இருந்துச்சுங்க. பார்த்த உடனே பயந்துட்டோம். பாப்பாலாம் அங்கே பார்ப்பா எப்படி நடந்து வருது வேக வேகமா அப்படின்னுச்சுங்க. அடுத்து அதை விட பயங்கரமா ஒரு முதலையை பார்த்தோங்க. சும்மா தண்ணி தொட்டிக்குள்ள அழகா கண்ணாடியில் போட்டு வச்சிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 12 அடிக்கு மேல இருக்குங்க. அழகா தண்ணிக்கு மேல வந்து அப்பப்போ சுவாசிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. அந்த முதல்ல கூட 2 ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வேற இருந்தாங்க. அவங்களும் ஜாலியா நீந்திட்டு இருந்தாங்க. அடுத்ததா போய் பார்த்தது அதை விட சூப்பருங்க. எவ்வளோ பெரிய ஆமன்றீங்க, ஜியன்ட் ஆமைஸுங்க. பார்த்தா அது செம கியூட்டா பெருசா புளிச்ச கீரைலாம் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியில விளாண்டுக்கிட்டு செம கியூட்டா இருந்துச்சுங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு எங்க சொந்தக்காரங்களோட சேர்ந்து வந்திருக்க இடம் தாங்க ஏற்காட்டில் இருக்கக்கூடிய போட் ஹவுஸ். பாப்பா எனக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு விட்டு எல்லாரும் சேர்ந்து 2 போட்ல போனாங்க. போட்ல போகும்போது மட்டும் எப்படிதான் அவ்வளவு சந்தோஷம் வருதோ தெரியல. எல்லார் முகத்திலையும் அவ்வளவு சந்தோஷங்க. சகானா குட்டி அதுல ஒரு படி மேல போய் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அந்த ஏரியில இருக்க மீனுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னு சொல்லிவிட்டு தீப்பெட்டியில ஃபுட்டெல்லாம் நிரப்பிட்டு வந்து கரெக்டா ஏரியில கொட்டிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பாப்பா நான் வந்த வேலை முடிஞ்சுன்னு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் கழுத்துலயே போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 போட்டையும் சேர்த்து வச்சு டான்ஸ் பண்ணி செம ஜாலியா போச்சுங்க இந்த ட்ரிப்பு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. விழுந்திருக்கா விழுகாது, ஏன்னா உருட்டு அப்படி. தள்ளு 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 தள்ளு